தினமும் காலையில் பிச்சை எடுக்க புறப்பட்டு போவார் புத்தர். ஒரு நாள் காலையில் அவர் சென்று கொண்டிருந்த போது அறிவில்லாத ஓர் இளைஞன் அவரை காரணமே இல்லாமல் திட்டினான். புத்தர் அமைதியாக அந்த இளைஞனை பார்த்து, மகனே, ஒருவன் தனக்கு தரப்பட்ட அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது யாருக்கு சொந்தம் என்று கேட்டார். அது கொடுத்தவனே மீண்டும் போய் சேரும் என்றான் அந்த இளைஞன். நீ இப்போது என்னை திட்டினாய், நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிரொலி ஒளிக்கு சொந்தம், நிழல் அந்தந்த பொருளுக்கு சொந்தம், அப்படித்தானே? அதே போலத்தான் தீய செயல்களும் அவற்றை செய்தவர்களே சென்றடையும் என்றார் புத்தர். இளைஞன் அறிவு தெளிவு பெற்றான். புத்த பிரானிடம் தன் செயலுக்காக வருத்தம் தெரிவித்தான். மன்னிப்பு கேட்டு மன்றாடினான். மனம் தெரிந்தனாலே போதும் என்று புத்தர் தன் வழியே சென்றார்.